ஏய் எவனுக்குமே என்னாகுன்னு தெரியாதுடா. எனக்கு அதுதான் ஹரிஷு எனக்கு செம்ம சந்தோஷமா இருக்குது. ஏன்னா, நாங்க டெஃபினெட்லி நாங்க தான் அப்படின்ட்டு வந்து உட்காந்துருந்தாய்ங்க. இப்ப என்னன்னா ஒரு குழப்பம் ஆயிடுச்சா? அப்பப்ப பதறான். இப்ப என்ன மேட்டர் தெரியுமா? இப்ப வின்னிங் நாளைக்கு வந்து ஜெயிச்சாலுமே சொல்றேன் நானு. இப்ப திமுக ஜெயிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. மார்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா 40 ஓட்டு, 25 ஓட்டு அப்படிதான் இருக்கும். ஏன்னா இங்க எவனுக்கு என்ன பிரியுன்னே தெரியாது. அப்போ இப்ப என்ன ஆகும்னா, இப்ப வர்ற எலக்ஷனு கேண்டிடேட் கிடைக்காது. ஏன்னா, நீ வந்து சில தொகுதிய தவிர எதுலயுமே வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றி உறுதின்னு எவனுக்குமே சொல்ல முடியாது. அப்போ ஏன்னா உள்ள காசு பெரிய காசு இறக்கணும். எத நம்பி இறங்குவாய்ங்கன்னு உங்களுக்கு தெரியும். ஆளுங்கட்சியும் சரி, இல்ல எதிர்க்கட்சியா இருக்கிறதும் சரி, எத நம்பி இறங்குவாய்ங்கன்னு தெரியும். இவங்க என்ன மக்கள் வந்து நிஜமாலுமே வந்து கோர்ட்ல ஒரு அப்படியே நின்னுட்டு, "ஒரு விரல் புரட்சின்னு" அப்படியே வந்து மனசுல பாட்டு போட்டு அமுத்துறாங்கல்ல என்ன? ஒரு புரட்சியும் கிடையாது. அன்னைக்கு காலைல குடுக்குற நோட்டு தான் புரட்சி. எங்க அண்ணன் எங்க வீட்டுக்கு எதுக்கால ஒருத்தர் இருக்காரு.